إلى يوم الدين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا. ربنا زدنا علما. برد. نعم أيها الإخوة والأخوات، نبدأ درسنا اليوم إن شاء الله. نحن اليوم في الوحدة 11، الناس والأماكن. الدرس 94. نعم. أولا التدريب الأول، صل بين المفرد والجمع. صل بين المفرد والجمع. تعرفون أننا نتعلم في كل وحدة جميع المهارات الأربع، وكذلك جميع العناصر الثلاث. ما هي المهارات الأربع؟ ما هي المهارات الأربع؟ الاستماع والكلام، قراءة، والكتابة. نعم. ما هي العناصر الثلاث؟ الأصوات، المفردات، الأصوات والمفردات والقواعد. وقواعد نرمر التراكيب. نعم. الآن نحن في المفردات. தெரியும் அரபு மொழியில 4 எல்லா மொழியிலையும் 4 மஹாராத் ஸ்கில்ஸ் இருக்குது தானே. அதோட மொழி 3 மூலக்கூறுகளால, அனாசிர்களால உருவாகி இருக்குது. ஒன்று அந்த மொழியுடைய அஸ்வாத், சௌத். அதே மாதிரி அந்த மொழியுடைய முஃப்ரதாத், சொற்கள். அடுத்ததாக அந்த மொழியில் இருக்கக்கூடிய சட்டங்கள், கவாயித். அதை நாங்கள் இன்னொரு வார்த்தையில் சொல்றோம்னா தராக்கீப். நாங்கள் இங்கே புத்தகத்தில் இந்த 3 அனாசர்களுக்கும் அதே மாதிரி 4 மஹாராத்துக்களையும் செய்கிறோம், படிக்கிறோம். ஒவ்வொரு வஹ்தாவிலை நீங்கள் ஒவ்வொரு வஹ்தா, இப்போ இந்த வஹ்தா 11வது வஹ்தா, வஹ்தத்துல் 11 அன்னாஸ் வல் அமாக்கின். இத தலைப்பு அன்னாஸ் வல் அமாக்கின். முதல்ல நாங்கள் இந்த வஹ்தாவில் என்ன படித்தோம்டா, முதலாவதே ஒரு வஹ்தா எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா இந்த கிதாப்ல ஹிவார் தானே. ஒரு 3 ஹிவார் என்ன செஞ்சாங்க, தந்தாங்க. ரைட், 3 ஹிவார்கள். அந்த ஒவ்வொரு ஹிவார்லையும் முஃப்ரதாத்துகள் எங்களுக்கு தந்தாங்க. இப்போ உள்ள புத்தகங்கள், மொழி படிக்கிறதுக்கு நான் பயன்படுத்துகிற புத்தகங்கள், 2ஆம் மொழியை படிக்கிறது பயன்படுத்துகிற புத்தகங்களுடைய அமைப்பு பொதுவாக இப்படி தான் இருக்கும். ஏண்டா ஒரு சப்ஜெக்டை நீங்கள் எடுத்தா, இப்போ அன்னாஸ் வல் அமாக்கின் என்ற தலைப்பு எடுத்தா, அதில் அந்த தலைப்பை ஒட்டி தான் நாங்கள் எல்லா உன்சுர்களையும் என்ன செய்யணும், எல்லா மஹாராத்துகளையும் படிக்கணும். இல்லாட்டி இஸ்திமாவுக்கு ஒரு சப்ஜெக்ட், கிராத்துக்கு இன்னொரு சப்ஜெக்ட், கலாமுக்கு இன்னொரு சப்ஜெக்ட், இப்படி இல்லை. ஒரு சப்ஜெக்டில் ஒரு தலைப்பு கீழே நாங்கள் 4 மஹாராத்தையும் என்ன செய்கிறோம், பயிற்சி எடுக்கிறோம். இது முக்கியம். ஒரு 2ஆம் மொழி படிக்கிறதுல இது முக்கியம். ரைட். அந்த அமைப்பில் தான் இந்த புத்தகம் என்ன செய்யப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு. எல்லாம் ஒரே தலைப்பு கீழே இருக்கணும், எல்லா ஸ்கில்ஸுக்குமான பயிற்சிகள். அதே மாதிரி அதை ஸ்கில்ஸை பூர்ணப்படுத்தக்கூடியதான் அனாசிர். அனாசிரை நாங்கள் அனாசிரம் நாங்கள் அந்த மஹாராத்துகளை சரியாக படிக்கிறதுக்கு உதவி செய்யும். அந்த அனாசிர்களும் இதோடு தான் சம்மந்தப்பட்ட ஒரு தலைப்பில் சம்மந்தப்பட்டதாக என்ன செய்யும் இருக்கும். இப்போ அப்போ ஒவ்வொரு இதுலையும் நாங்கள் ஹிவார்லையும் பல விஷயங்கள், அதில் தர்கீப் இருக்குது, முஃப்ரதாத் இருக்குது தானே, எல்லாம் இருக்குது, அஸ்வாத், அனாசிர் எல்லாம் இருக்குது. அப்போ அதுலேருந்து இப்போ நாங்கள் அந்த ஹிவாரை மையமாக வச்சு தான் ஒவ்வொரு வஹ்தாவிலையும் என்ன செய்கிறோம்டா
தனித்தனியாக ஒவ்வொன்றையும் நாங்கள் கூடுதல் கவனம் எடுக்கிறோம். முதலாவது நாங்கள் படிக்கிற விஷயம் முஃப்ரதாத். ஒரு மொழியில, ஒரு மொழி உருவாக்கத்துல அஸ்வாத் ஒரு பகுதி, ஆக சின்ன பகுதி தான் அஸ்வாத், ஆக சிறிய பகுதி தான் அஸ்வாத். ஆனா அது முக்கியம், அது முக்கியம். அஸ்வாத்துக்கான பயிற்சி எல்லாம் எங்களுக்கு என்ன பின்னால தருவான் ஃபார்மல் மஸ்மோட சேர்த்து. ஏண்டா அஸ்வாத்ன்றது ஒரு மொழியிட முக்கியமான ஒரு பகுதி. நான் பழைய முறையில கவாய்த் தர்ஜமா முறையில படிச்சா எங்களோட அஸ்வாத்துல பிரச்சனை வரும். நாங்க பேசுற அரபு மொழிய சரியாக என்ன செய்யலாம் இருக்கும், மொழி எல்லாம் இருக்கும். எப்படி அது மஹாரிஜுகள் சிஃபாத்துகளை பேணி மொழியணுமோ மொழி எல்லாம் இருக்கும். இப்ப நாங்க இந்த முறையில படிக்கும் பொழுதுதான், நவீன முறையில படிக்கும் பொழுதுதான் அந்த அஸ்வாத்துகளுக்குரிய முக்கியத்துவம், கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ரைட். அப்ப நான் முதலாவது படிக்கிற பகுதி தான் முஃப்ரதாத். இப்ப இன்னும் நாங்க முஃப்ரதாத் அந்த பகுதியில தான் என்ன செய்யறோம், இருக்கிறோம். சரி, ஒரு மொழிய உருவாக்கத்துல முஃப்ரதாத்ன்றது வந்து என்ன, கலிமாத், சொற்கள். முஃப்ரதாத் என்று நாங்க நாடுறது சொற்கள், கலிமாத். ரைட். طيب كلمات اسم فعل حرف إذا كلمات. طيب يبقى إذا مدلع تدريب كروم. التدريب الأول: صل بين المفرد والجمع. صل بين المفرد والجمع. هنا قائمة ست كلمات: مستشفى، صديق، جامعة، طبق، شركة، طفل. مستشفى، صديق، جامعة، طبق، شركة، طفل. نعم. رددوا معي. مستشفى، أعيدوا. مستشفى. பார்த்தீங்களா, நான் அழிது ரத்திது என்ற 2 சொல் சொல்லியும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்காங்க. காரணம் என்னன்னா, அந்த அது வந்து என்ன, கேட்டு படிக்கிறது குறைவு, கேட்டு காதால செவிமடுத்து நாங்க படிக்கிறது குறைவு. எப்படித்தான் படிச்சாலுமே நாங்க அரபு மொழிய செவிமடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று நான் சொன்னாலுமே, எங்களோட மூளை எல்லாம் இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கால எதுக்கு தெரியுமா பழகிருக்குது, டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கும் இதுக்கு என்ன சட்டம் என்று கேட்கறதுக்கும் மட்டும்தான் பழகிருக்குது. மொழியை பத்தி படிக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், பழகிருக்கிறோம். அதனால மொழியை படிக்கிறது, அதனால என்ன செய்யறது இல்லை, நாங்க மொழியை படிக்கிறது இல்லை. அதனால மொழியை உள்ள யாராவது பேசினா விளங்குறதில்ல. காரணம் என்ன, அது முக்கியம் இல்லை. இதுக்கு என்ன, இது சட்டம் என்ன, இது எப்படி வந்து இது முத்ததா கபரா, இது ரைட், இதுதான் முக்கியம். இது ஜம்மா, இது மஃபூல் ஃபீஹியா, இது மஃபூல் பிஹியா, இதை படிச்சு என்னதான் செஞ்சீங்க இவ்வளவு காலம். ரைட். طيب அந்த பிள்ளைய எதிர்கால சந்ததிக்கு நீங்க செஞ்சீங்கண்டா காலாகாலமாக என்ன செய்ய மாட்டாங்க, அரபு மொழியை படிக்க மாட்டாங்க. ரைட். طيب அரபு மொழியா படிக்கணும். மொழி அதுக்கு பிறகு அதுல மேலதிகமா படிக்கிறது வேற. ரைட். طيب مستشفى، صديق، جامعة، طبق، شركة، طفل. انظروا إلى هذه القائمة: شركات، جامعات، أطفال. انظروا بالعين، كنا على بارن. انظروا: أطفال، أصدقاء، مستشفيات، أطباق. شركات، جامعات، أطفال، أصدقاء، مستشفيات، أطباق. نعم. الآن أعيدوا: شركات، جامعات، أطفال، أصدقاء، مستشفيات، أطباق.
نعم. الآن صل بين المفرد والجمع. في هذه القائمة، في القائمة الأولى مفرد، وفي القائمة الثانية، في القائمة الأخرى جمع. طيب الآن الأول نصل بين المفرد وجمعه، بين المفرد وجمعه. نعم، من يأتي؟ سنسيدة أستاذ. نعم سنسدة. مستشفى، مستشفيات. نعم، مستشفى، مستشفيات، مستشفى، مستشفيات. نعم. الثاني من؟ نسرين بانو. نصر بانو. صديق، أصدقاء. نعم، صديق، أصدقاء. الثالث من؟ جاسمين. نعم، جاسمين. جامعة، جامعات. نعم، جامعة، جامعات، جامعة، جامعات. نعم. الرابع فريدة فاطمة. فريدة فاطمة. طبق، أطباق. طبق، أطباق، طبق، أطباق. رمضان فاطمة. شركة، شركات. نعم، شركة، شركات، شركة، شركات. شركة برغند تا مربوطة، جامعة تا مربوطة، هاول ذا نرتب أنا تا مفتوحة وربولد شركات، جامعات عند إلى كلمة نرترماي نرتو أطفال. هذا ما إذا إنجا شركة تا مربوطة لكن تا حركة இருந்தாலும் நாங்க தா அதாவது ஹாவில் தான் நிறுத்தும். சுக்கூன் பெற்ற ஹா எப்படி வருமோ அதை மாதிரி தான் முடியும். எழுத்தில் எழுதணும், எழுத்தில் எழுதுவோம். ஆனால் முடியும் பொழுது என்ன செய்வோம்? ஹாவில் நிறுத்துவோம். طيب அடுத்த ஆள் யாரு? فواز. طفل أطفال. طفل أطفال، طفل أطفال. الآن طيب من يقرأ لنا هذه الكلمات كلها؟ نعم. نسرين بانو. سنسيدة أستاذ. لا கலந்து கொள்ளாதாக்கள் யாரு? خير النساء. إبراهيم. نعم. أحمد. خير النساء. مستشفى، صديق، لا جامعة. اقرأ أوكي أستاذ. المفرد وجمعه. أوكي أستاذ. مستشفى، مستشفيات. صديق، أصدقاء. جامعة، جامعات. طبق، أطباق. شركة، شركات. طفل، أطفال. نعم إبراهيم تفضل. مستشفى، مستشفيات. صديق، أصدقاء. جامعة، جامعات. طبق، أطباق. شركة، شركات. طفل، أطفال. نعم أم أحمد. مستشفى، مستشفيات. صديق، صديق، أصدقاء. جامعة، جامعات. طبق، أطباق. شركة، شركات. طفل، أطفال. نعم أحسنتم جميعا. ننتقل إلى التدريب الثاني. طيب இது முக்கியம். இப்போ நீங்கள் படித்து கொடுக்குறதா இருந்தாலும் ஆட்களை படித்து கொடுக்கும் பொழுது இதை நீங்கள் மொழிய வைக்கிறது, இதே நாங்கள் மொழியோடும் முஸ்தஷ்ஃபா அடஜம் முஸ்தஷ்ஃபியாத் அட சட்டத்தை வேணும்னா நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருக்கேன். ஷரிகத், ஷரிகத்துன், ஷரிகாத்துன், ரைட், அவ்வளோதான். அப்படி அல்ல. அது நீங்கள் படித்தா
எந்த நாளும் உங்களோட இருக்காது. சட்டம் மட்டும் நீங்க படிச்சு உங்களோட இருக்கிறது நீங்க செஞ்ச ப்ராக்டிஸ் மட்டும்தான். சரியா? நீண்ட காலத்துக்கு இருக்க போகிறது. சட்டம் எது அவசரமா வருதோ அது அவசரமாகவும் வைத்திரும். சட்டங்கள் நீங்க மீட்டாட்டி உங்களோட இருக்காது. ஆனா நீங்க எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறீங்களோ பேசுறீங்களோ அது மட்டும்தான் உங்களோட இருக்கும். طيب التدريب الثاني صل كل صورة بما يناسبها. هنا صورة المدينة وكذلك صورة القرية، وهنا صور كثيرة، وهنا صور كثيرة، 8 صور أو 8 صور. هنا 8 صور. كل صورة إما للمدينة وإما للقرية. طيب ما هي الصور المناسبة لصورة المدينة وما هي الصور المناسبة لصورة القرية؟ نعم، أولا ما هي الصور المناسبة لصورة المدينة؟ من يجيب؟ فيروز أستاذ. نعم فيروزي. مستشفيات. نعم مستشفيات هي في المدينة. نعم ياسدة. تلوث. نعم تلوث في المدينة صحيح. نعم ومن؟ جمعية. شركات. نعم أسواق في المدينة. شميمة بانو. ضوضاء في المدينة. نعم ضوضاء في المدينة. ضوضاء في المدينة. طيب ومن شركة. يجيب؟ فواز. نسرين. نعم فواز. شركات أيضا في المدينة. نعم نسكية. جامعات صحيح، جامعات في المدينة. طيب ومن يريد أن يجيب؟ رمضان فاطمة. نعم رمضان فاطمة. هواء نقي في القرية. نعم هواء نقي في القرية. هواء نقي في القرية. ومن يجيب؟ فريدة فاطمة أستاذ. نعم هادية في القرية. نعم هادئة للقرية. نعم القرية هادئة وفي القرية هواء نقي. في المدينة جامعات ومستشفيات وأسواق وشركات وتلوث وضوضاء. طيب ننتقل إلى التدريب الثالث. انظروا هنا مفردات إضافية. مفردات إضافية. ما معنى إضافية؟ மேலதிகமான முஃப்ரதாத். نعم மேலதிகமான இணைக்கப்பட்ட தானே. அதாவது எங்களுக்கு என்ன செய்யல, அது வரல. எதுல வரல? ஹிவார்ல வராத முஃப்ரதாத்து. அப்ப மேலதிகமான முஃப்ரதாத்து. طيب انظروا إلى هذه المفردات. بيضاء سوداء. استمع أولا استمع. سوداء، خضراء، حمراء، صفراء، زرقاء،
هذه ألوان، هذه ألوان: بيضاء، سوداء، خضراء، حمراء، صفراء، زرقاء. بيضاء، سوداء، خضراء، حمراء، صفراء، زرقاء. نعم، الآن أعيدوا معي، رددوا معي: بيضاء، بيضاء 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 سوداء، سوداء خضراء، خضراء حمراء، حمراء صفراء، صفراء زرقاء. زرقاء முஅன்னஸ்க்கு பல அடையாளங்கள் இருக்குது. அதுல தா மர்பூத்தா ஒரு அடையாளம் தானே. அதே மாதிரி இதுவும் ஒரு அடையாளமா வரும். யா அலிஃப் மக்சூரா லைலா மாதிரி ஒரு அடையாளமாக என்ன செய்யும் வரும். அதே மாதிரி அலிஃப் மம்தூதா இந்த மாதிரி இதுவும் முஅன்னஸ்க்குரிய அடையாளம் தானே. முஅன்னஸ்க்குரிய அடையாளம். இந்த சொற்கள் இங்க முஅன்னஸாக என்ன செய்யுது இருக்குது. அதாவது உள்ள அலிஃபுக்கு பிறகு ஹம்சா வந்திருக்குது. மேலதிகமான ஒரு அலிஃபும் ஹம்சாவும் வாருது. சரியா? இப்படி வந்தால் நான் மம்னூ மின ஸர்ஃபாக அது இருக்கும். நீங்க அந்த வேற பாடங்கள்ல படிச்சிருக்கிறீங்க. இப்ப எங்களுக்கு அது முக்கியம் இல்லை. ரைட்? இப்ப எங்களுக்கு முக்கியம் இந்த நிறங்களுடைய المهم هنا هي أسماء هذه الألوان: بيضاء، سوداء، خضراء، حمراء، صفراء، زرقاء. نعم. من ينطق هذه الكلمات؟ من يريد أن ينطق هذه الكلمات؟ شنسيتا؟ بيضاء سوداء خضراء حمراء صفراء زرقاء. نعم. ومن؟ نزيمة أستاذ. نعم نزيمة. بيضاء سوداء خضراء حمراء صفراء زرقاء. نعم. ومن أخيرا؟ شيرين أستاذ. شيرين. بيضاء سوداء خضراء حمراء صفراء زرقاء. نعم. الآن ننتقل إلى التدريب الأول: صل بين الصورة واللون المناسب. الصورة هنا في الصورة وتحت هذه الصور أسماء الألوان. طيب، ماذا تفعل الآن؟ صل. وماذا تفعلين الآن؟ صل بين الصورة واللون. طيب، من يجيب أولا؟ يسرى أستاذ. نعم تفضلي. بيضاء. نعم بيضاء. الثاني من يجيب؟ رمضان فاطمة. نعم خضراء. نعم. الثالث؟ جرينا. نعم جرينا. سوداء. نعم. الرابع؟ خير النساء. سمي بانا. زرقاء. نعم زرقاء. ومن أيضا؟ فيروسي. حمراء. نعم. ومن؟ فريدة فاطمة الأستاذ. نعم تفضلي.
صفراء صفراء. طيب بيضاء، خضراء، سوداء، زرقاء، حمراء، صفراء. انتقلوا إلى التدريب الثاني. انتقلوا إلى التدريب الثاني. طيب இப்போ உங்களுக்கு உதாரணம் ஒரு இடத்துல ஜர்கா என்று வருதுண்டா நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரக்கூடாது? நீலம் அப்படின்ட்டு தமிழ் ஞாபகம் வரக்கூடாது. எது ஞாபகம் வரணும்? அல்லது ப்ளூ அண்டு இங்கிலீஷ் ஞாபகம் வரக்கூடாது. ஜர்காண்டா கலர் தான் உங்களோட தலையில் வரணும். உங்களோட மனதில் நீல கலர் தான் என்ன செய்யணும்? ஜர்கா உதிக்கணுமே தவிர மொழிபெயர்ப்பு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ரைட். அப்போ நீங்கள் அதை பார்த்தாலே அரபில் உங்களுக்கு ஒட்டோவா அந்த பெயர் வரணும். சரியா? இதுதான் முக்கியம். طيب நீங்கள் தமிழுக்கு மொழிபெயர்த்து தமிழில் இருந்து அரபுக்கு மொழிபெயர்க்கிறது, இங்கிலீஷுக்கு மொழிபெயர்த்து அதிலிருந்து திரும்ப அரபுக்கு மொழிபெயர்க்கிறது நீங்கள் கூடாது. ரைட். அதுதான் நாங்கள் இப்படி படிக்கிறோம். نعم تفضل. أزرق نعم أزرق أحسنت. أزرق அஸ்ரக்ன்றது வந்து நாங்கள் எதிர்க்கு சொல்லுவோம்டா பின்னால் தானே. அஸ்ரக்ன்றது முதக்கர், ஜர்கான்றது முஅன்னஸ். சில இடத்துல நாங்கள் அஸ்ரக்ன்னு சொல்லுவோம். ஹாதா ஹாதா பாபுன் அஸ்ரக்، هذا قلم أزرق، هذا قلم أسود، هذا قلم أخضر، هذا قلم أحمر، هذا قلم أصفر، هذا قلم أبيض. هذه حقيبة زرقاء، هذه حقيبة خضراء، هذه حقيبة سوداء، هذه حقيبة حمراء، هذه حقيبة صفراء. طيب إذن الآن في التدريب الثاني إن شاء الله أنت تفهم الفرق بين أحمر وحمراء، بين أصفر وصفراء، بين أبيض وبيضاء، وبين أسود وسوداء، وبين أزرق وزرقاء، وبين أخضر وخضراء. طيب الآن انظروا إلى هذه الكلمات التي الكلمات العليا في هذا السطر. أحمر، أصفر، أبيض، أسود، أزرق، أخضر. طيب انتقوا هذه الكلمات قد درستموها من قبل. نعم. من ينطق هذه الكلمات؟ من يريد؟ ياسدة. نعم ياسدة. أحمر، حمراء. لا اقرأي كل هذه الكلمات التي في السطر الأول. أحمر، أصفر، أبيض، أسود، أزرق، أخضر. نعم. نسرين اقرأيها. بيضاء، سوداء. لا اقرأي هنا، اقرأيها. أوكي. أحمر، أصفر، أبيض، أسود، أزرق، أخضر. نعم. الآن نصل بين الكلمة المذكر، بين المذكر والمؤنث. نعم. من يأتي أولا؟ أم أحمد. نعم تفضلي. ظريفة. محمد. أحمر، حمراء. نعم. أحمر، حمراء. ظريفة. أصفر، صفراء. أصفر، صفراء. نعم. ومن؟ خير النساء. زمرود. أبيض بيضاء. أبيض، بيضاء. طيب نسكية. أسود سوداء. أسود، سوداء. خير نساء. أزرق، زرقاء. أزرق، زرقاء. نعم. ومن؟ فواز. نعم فواز. أخضر خضراء. أخضر، خضراء. خضراء. فواز، هل فهمت الفرق بين أحمر وحمراء؟ بين
வித்தியாசம் இல்லைங்களா فرق يس. نعم طيب انتهينا من هذا الدرس انتهينا هذا مؤنث هذا വ്യത്യാസം مذكر مؤنث. نعم أحمر مذكر حمراء مؤنث هذا قلم என்ன சொல்லணும் அஹ்மர்னு சொல்லணுமா ஹம்ரான்னு சொல்லணுமா أحمر نافاس بدر هذا قلم أحمر إين مذكر مذكر هذه حقيبة مؤنث என்ன சொல்லணும் مؤنث عندها هذه حقيبة هذه حقيبة أحمرன்னு சொல்லணுமா ஹம்ரான்னு சொல்லணுமா حمراء سلانة حمراء هذه حمراء. حقيبة حمراء هذه سيارة أبيضة بيضاء 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 هذه سيارة بيضاء طيب نعم உஸ்தாத் இந்த கலருக்கு மட்டும் அது ரெண்டுக்கு மாத்திரம் அப்படி இந்த இந்த இதுக்கு மட்டும் அப்படி இருக்குதா إلا مذكرة هذا قلم جديد هذه حقيبة أنا سليم حلراء حلراء جديد جديد هذا قلم جديد وحقيبة كنيجة إبرة سليم هذه حقيبة جديدة جديدا لنا جديدا لا புரியுது புதியது சொன்னா தான் சரி هذه حقيبة எப்படி சொல்றீங்க புதியதுண்டு ஜதீத் ஜதீதுன்னு சொல்றீங்களா எப்படி சொல்றீங்க مؤنث எப்படி جديدة هذه حقيبة جديدة هذا قلم جديد هذه حقيبة جديدة تنه هذا قلم أحمر وهذه قلم حقيبة حمراء هذه حقيبة حمراء ஒரு சொல் முஅன்னஸாக இருக்கிறதுக்கு அடையாளம் சில இடத்துல தா மர்பூத்தா வரும் சில இடத்துல அலிஃப் மம்தூதா வரும் தானே ஓகே உஸ்தாத் உஸ்தாத் சொல்லுங்க தத்ரீபு சானில வந்து மதீனா முஸ்தஸ்பா அதுல என்ன உஸ்தாத் கேட்டிருக்காங்க ஹெட்டிங் என்ன செஞ்சீங்க நீங்க உஸ்தாத் மதீனாக்கு உள்ள என்னென்ன இருக்கோ அந்த இது சொன்னோமா உஸ்தாத் ஐயோ ஒவ்வொரு சூறாவையும் அதுக்கு பொருத்தமான சூறாவோட இணைக்க சொல்லியிருக்கான் மதீனாவுக்கு பொருத்தமான சூறாக்கள் எல்லாத்தையும் மதீனாவோட இணைக்கணும் சரி கரியாவுக்கு பொருத்தமான சூறா எல்லாத்தையும் கரியாவோட இணைக்கணும் அதுக்குதானே அவங்க கலர் கொடுத்திக்கணும் இல்லாட்டி இப்படி இணைக்கலாம் சரி خير هل من سؤال பாருங்க ஒரு பாடத்துக்கு ஒரு மணித்தியாரத்துக்கு இவ்வளவுதான் தந்திருக்காங்க ஏன் சும்மா தந்திருக்காங்களா 5 நிமிஷத்துல கருத்து சொல்லமான விஷயம் ஏன் இவ்வளவு நேரம் தந்திருக்கிறாங்க இதுல நாங்க எடுத்த பயிற்சி வந்து கொஞ்சம் ஆனா நாங்க என்ன செய்யணும் இந்த ஊர முஃப்ரதாவுக்கும் திரும்ப திரும்ப சொல்லி நிறைய பயிற்சி எடுக்கணும் நீங்க யாருக்காவது பயிற்சி கொடுக்கும் பொழுது அதை வந்து நீங்க என்ன செய்யுங்க கவனத்துல எடுங்க ஒரு வகுப்பறையா இருந்தா அங்க அந்த வகுப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிறத்தையும் காண்பித்து இது என்ன நிறம் ஒரு மோனஸான சொற்களை இந்த இடத்துல நீங்க மோனஸ் தான் படிக்கிறீங்கிறதுனால மோனஸான ஹகீபா இருக்கும் அதே மாதிரி சப்பூரா இருக்கும் ஒவ்வொன்றையும் காட்டி அந்த லவுனை வந்து நீங்க கேட்கலாம் ரைட் கேட்டு அதை வந்து மனதுல பதிய வைக்கலாம் ரைட் இதுதான் முக்கியம் சரியா இப்ப நாங்க பைதா இந்த இடத்துல இது முதக்கர் இது முஅன்னஸ் படிச்சோமே அந்த சட்டம் அவ்வளவு பெரிய முக்கியம் இல்லை முக்கியம் ஓரளவுக்கு தான் அதை விட முக்கியம் நாங்க சரியாக என்ன செய்யறது பேசுறது சரியாக பேசுறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல
யார் நஹ்வியங்கள் இருந்தாங்களா? நஹ்வு இல்ல இல்ல இல்ல. நஹ்வியங்கள் இருக்கவும் இல்லை, பலாகைங்கள் இருக்கவும் இல்லை. யாராவது அந்த காலத்துல நஹ்வு படிச்சாங்களா? இப்படித்தான் நஹ்வுல இது நபி அவங்களுக்கு காலத்துல சஹாபாக்களுக்கு இது ஃபாயில், இது மஃபூலுன் பிஹி, இது மஃபூலுன் ஃபீஹி, இது முப்ததா, இது ஹபர், இது ஜார், இது மஜ்ரூர், இப்படி எல்லாம் தெரியுமா? இப்படி எல்லாம் படிச்சிருக்காங்களா? இல்ல இல்ல. இப்ப நாங்க எல்லாம் படிச்சிருக்கிறோம் தானே. இப்ப யார் நல்லா சரியா அரபு பேசினாக்கள், நாங்களா அவங்களா? அவங்க அவங்கதான் சரியா பேசிருக்கிறாங்க. அப்ப நாங்க அரபு பேசுறதுக்கு எங்களுக்கு இலக்கணம் கட்டாயம் இல்லை. இலக்கணம் கட்டாயம் இல்லை. இலக்கணம் கட்டாயம் என்றா இலக்கணம் எதுக்கு தெரியுமா? நாங்க பிழை விடாம இருக்கிறதுக்கு தான் இலக்கணம். ஆனா இலக்கணத்தையே நாங்க என்ன செஞ்சிட்டோம்டா, இப்ப அடிப்படை ஆக்கி இலக்கணம் படிச்சாதான் அரபு. இலக்கணம் படிச்சாதான் அரபு. முதலாவது என்ன படிச்சு கொடுக்குறோம்டா இலக்கணம், சர்ஃப், கவாயித், அதே மாதிரி நஹ்வு. அதுக்கு பிறகுதான் அரபு. பத்திரிகை வாசிக்கிறது பழைய மதரசாக்கள்ல அந்த அந்த சிஸ்டம் ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ரைட், அவங்களுக்கு அதுக்கு நன்மை இருக்கு, சந்தேகம் இல்லை. ரைட், இப்ப எங்களுக்கு தெரியும் அந்த முறை பிள்ளைண்டா, நாங்க அதே முறையை கையாண்டா நாங்க என்ன செய்யறோம்டா, இந்த உம்மத்துல யார் அதிகம்? அரபிகள் அதிகமா முஸ்லீம்கள்ல? அரபி அல்லாதவங்க அதிகமா? யார் அதிகம்? அரபு அல்லாதவங்க. அரபி அல்லாதவர்கள் தான் அதிகம். அரபி அல்லாதவர்கள் தான் இஸ்லாமிய உம்மத்துல அதிகமா இருக்கிறாங்க. ரைட், அப்ப அரபிகள் குறைவா இருக்கிறாங்க. அப்ப யார் அதிகமா அரபு படிக்க தேவை உள்ளவங்களா இருக்கிறாங்க? அரபி அல்லாதவர்கள் தான் அரபு படிக்கிறதுக்கு தேவை உள்ளவங்க. ஆனா இந்த நம்ம இந்தோனேசியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய நாடு, இந்தியாவில் எவ்வளவு முஸ்லீம்கள் சனத்தொகை இருக்கிறாங்க, வேற வேற நாடுகள்ல முஸ்லீம் நாடுகள் இருக்குது, ஒவ்வொரு இடங்கள்ல முஸ்லீம்கள் பிரிஞ்சு வாழ்றாங்க. இவங்க எல்லாரும் அரபு மொழியிலிருந்து தூரமாக இருக்கிறாங்க தானே. அரபு மொழி என்றா கஷ்டம் என்று நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது நாங்க கஷ்டப்படுத்தி வச்சுக்கிறோம். இலக்கணத்தை படிச்சு கொடுத்து, இலக்கணத்தை காண்பிச்சு, இலக்கணம் தான் அரபு மொழி என்று, அரபு மொழியை பற்றி உள்ளதை அரபு மொழி என்று நாங்க சொல்லி கொடுத்ததுனாலதான் இந்த சமூகம் என்ன செஞ்சுக்குது, அரபு மொழியிலையும் தூரமா இருக்கு. இதே தவிர நாங்க திரும்ப செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான் இவ்வளவு விமர்சனம். சில நேரம் நான் சொல்லுவேன், அது பழையவங்களோட கோபத்துக்கோ அல்லது பழையவங்களோட முறை பிழை என்று அவங்களை விமர்சிக்கிறதோ நோக்கம் இல்லை தானே. அவங்கள்ட்ட வைத்து நாங்க நீங்க செஞ்சதெல்லாம் பிள்ளை அப்படி சொல்ல இயலாது. அவங்கள்ட்ட நல்ல முறையில தான் நாங்க சொல்லணும். இந்த முறையை விட நல்ல முறை இருக்கேன்னு சரி. ஆனா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்டா, எதிர்காலத்துல நீங்களும் நிறைய பேர் அப்படித்தான் படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க மதரசாக்கள்ல அங்க இங்க. அவங்க அப்படித்தான் உங்களுக்கு படிச்சு தந்திருப்பாங்க. அந்த அடிப்படையில அதுதான் படிப்புன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இது முப்ததா ஹபரன் நினைக்கதான் படிப்பு, இது இதுக்கு இராப் சொல்றதுதான் படிப்பு. அதெல்லாம் படிப்பு. நீங்க அரபு மொழியை படிக்கிறதான் படிப்பு. அது படிப்புன்னு சொன்னா நீங்க முதலாவது என்ன செய்யணும், உங்களோட குழந்தைக்கு தமிழ்னு சொல்லிக் கொடுக்கப்படாது. என்ன செய்யணும்னா முதலாவது அவங்களுக்கு இலக்கணம் தான் சொல்லிக் கொடுக்கணும். நீங்க ஸ்கூல்ல படிச்ச இலக்கணத்துல எத்தனை வீதம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கி கேட்டா உங்களுக்கு தெரியுமா? அது நிறைய பேருக்கு இலக்கணத்துல ஏதாவது ஒரு விஷயமா ஞாபகம் இருக்கான்னு தெரியுமான்னு யோசிச்சு பாருங்க. ரைட், ஆனா உங்களோட இது இருக்குது, நீங்க பேசினது, நீங்க காய்ச்சது, அதான் இருக்குது தானே. அதனால இலக்கணம் இருந்தா தான் அரபு பேசலன்றதெல்லாம். இலக்கணம் நீங்க படிங்க, பரவாயில்லை. நீங்க கூஃபியங்கள் இலக்கணம் படிங்க, பசரியங்கள் இலக்கணம் படிங்க, ஃபுல்லா இலக்கணத்தை கரைச்சு குடிங்க, அது பிரச்சனையே இல்லை. அது எப்பண்டா முதலாவது மொழியை படிங்க. மொழியை படிச்சதுக்கு பிறகுதான் இலக்கணத்தை செய்யணும், படிக்கணும். முதலாவது இலக்கணத்தை படிச்சு கொடுத்துட்டு, அதனால நாங்கள் எல்லாம் குற்றவாளி ஆகும். ஏன் குற்றவாளி ஆகும்டா, எங்களுக்கு தெரிஞ்சு இலக்கணத்தை கஷ்டமானதை படிச்சு கொடுத்து அரபு மொழியிலிருந்து மக்களை தூரமாக்கினா நாங்கெல்லாம் குற்றவாளி. ஏன்? அரபு மொழியிலிருந்து மக்களை தூரமாக்கி இருக்கிறோம். மக்களுக்கு வெறுப்படைறதுக்கு நாங்க ஒரு காரணமா இருந்திருக்கிறோம். அப்படி காரணமா இருக்காம எங்கட சமூகத்துல எங்கட குழந்தைகள், பிள்ளைகள், அடுத்த ஜெனரேஷன் அரபு மொழி பேசணும்டா அதுக்குரிய முயற்சியை நாங்க எடுக்கணும். அவங்களுக்கு இலக்கணத்தை சொல்லி கொடுத்தா என்ன செய்யும், அரபு மொழியை விட்டு ஓடிடுவாங்க. ரைட், அதனால இப்ப அல்ஹம்துலில்லாஹ் நிறைய புத்தகங்கள், நிறைய சிலபஸ் நவீன முறையில இருக்குது. அந்த முறையை நாங்க அரபு மொழி கற்பிக்கிறதுல கட்டாயம் கையாளணும். அது ஒரு துறை. நாங்க இப்படித்தான் படிச்சிருக்கிறோம் அந்த காலத்துல இருந்து, நாங்க இப்படித்தான் படிச்சு கொடுப்போம்னு சொன்னா இனி நமக்கு ஒண்ணும் செய்யல. அது மாத்துறதே பெரிய போராட்டம், மாத்துறது லேசு இல்லை. எங்கட நாடுகள்ல மட்டும் இல்லை, இஸ்லாமிய உலகத்துல எல்லா இடத்துலயும் இதே பிரச்சனை தான் இருக்குது. பழைய இதுலதான் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இப்ப பள்ளியில ஒரு மௌலவி மதரசால 7 வருஷம் படிக்கிறான் தானே, 6 வருஷம் 7 வருஷம் படிக்கிறாங்க நாட்டுல. ரைட், 7 வருஷம் படிச்சுட்டு என்ன செய்யறாரு, அவரு பள்ளியில இமாமா இருக்காரு, தொழுவிக்காரு, தொழுகை நடத்துறாரு.
சில பேர் குர்ஆன் ஓதி கொடுக்குறாரு. இவங்களுக்கு கூஃபிங்களோட நஹு, அல்ஃபியா, பசரிங்களோட நஹு இதெல்லாம் தேவையா? அவங்களுக்கு எந்த வகையில் அது பிரயோசனம் அளிச்சது? அவங்கள்ட்ட ஒரு வசனம் அமைங்கன்னு சொன்னா அமைக்கலாம். ஆனா நஹு சட்டம் கேட்டா இதுக்கு ஈராப் சொன்னாங்கன்னா நல்லா சொல்லுவார்கள், பிள்ளைய விட மாட்டான். ஆனா ஒரு கடிதம் எழுதுங்க அரபுலேண்டா எழுதலாம், ரைட்? அரபுல ஒரு ஸ்பீச் பண்ணுங்கண்டா பண்ணலாம், ரைட்? அரபுல 2 பேர் அரபுல ஒரு செய்தி போகுது, இதுல செய்தியில என்ன சொல்றாங்கன்னு இல்ல விஷயத்த சொல்லுங்கண்டா இவருக்கு சொல்லலாம், ரைட்? 7 வருஷம் அது மட்டும் படிக்கல, எல்லாம் சேர்த்து தான் படிச்சிருக்குது, ரைட்? அது ஒரு காலத்துல சரி அவங்களுக்கு அந்த டைம்ல அதை படிச்சது அல்ஹம்துலில்லாஹ் ஹைர். ஆனா அதை விட அந்த 7 வருஷத்தை நாங்க பிரயோசனமா கிடைக்கணும். அரபு நீங்க படிக்கணும்டா நீங்க 6 மாசத்துல படிக்கணும். 6 மாசத்துல அரபை படிக்கணும். ஒரு நாளைக்கு 5 ஹவர் நீங்க மദ്രസால செலவழிக்கிறத 6 மாசம் போதும். இந்த அரபியத் பைனியத்துக்கு 6 மாசம் தான், கூடினா 8 மாசம், ரைட்? நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 5 நாள்ல 5 ஹவர் நீங்க செலவழிங்க. ஏண்டா ஒரே நேரத்தில படிக்கிறது நல்லமா, இல்லாட்டி நாங்க விட்டு இப்ப நாங்க படிக்கிறோம் ஒரு கிழமைக்கு 2 பாடம், இது சிறந்தது, எது நல்லம்? மொழிய இந்த மொழித்துறையில இல்முல் லுகத் தத்பீக்ல உள்ளவங்களோட கருத்து என்னண்டா, ஒரு நேரத்துல படிக்கிறது தான் கூடுதலான தாக்கத்தை என்ன செய்யும் ஏற்படுத்தும். நீங்க 6 மாசமும் இருந்து ஒரு நாளைக்கு 5 ஹவர் இப்படி படிச்சீங்கன்னா அது வந்து நீங்க 6 வருஷத்துக்கு இப்படி இதை புத்தகத்தை பிரிச்சு படிக்கிறதை விட மிக விரைவாகவும் ஆழமாகவும் சரளமாகவும் அரபு மொழி உங்களால படிக்கிறதுக்கு ஏடும். அதனால அப்படி ஒருத்தர் வந்து என்ன செய்யலாம்னா 6 மாசம் போதும். அதுக்கு பிறகு அரபு மொழியில நீங்க புகாரிய படிங்க. என்ன பிரச்சனை நாட்டுல? புகாரி தமிழ், இப்னு கசீர் தமிழ், எல்லாம் தமிழ்ல, உருதுல, எல்லாத்துலயுமே என்னது? அதாவது யார் துல்லாபுல் இல்ம் படிக்க வேண்டிய விஷயங்களை தமிழ்ல மொழிபெயர்த்திப்பாங்க. அப்ப இவங்க அரபு மதரசால இதுல பாடம் நடத்துறாங்க தமிழ்ல, தமிழ்ல மொழிபெயர்த்து பாடம் நடத்துறாங்க. இது தேவையா? முதலாவது அரபை படிச்சு கொடுங்க. அரபை படிச்சு கொடுத்து அரபு படிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அரபுல அவங்கள பாடம் நடத்தும். அப்பதான் அவங்களுக்கு அரபுல பேசலும், அரபுல எழுதையிலும், அரபு காதுல கேட்கிற நேரம் இதான் சொல்றாங்கன்னு புரியும், ரைட்? அப்ப இந்த தவறை நாங்க எங்களோட எதிர்காலத்துக்கு செய்யக்கூடாது. எதிர்காலத்துல ஜென்ரேஷனுக்கு இந்த தவறை வந்து நாங்க செய்யக்கூடாது. அரபு மொழி ஆழமா படிக்கிறேன்னா படிங்க, உறவு படிங்க. முதலாவது அரபு மொழியை படிங்க. மொழியை பத்தி நஹு இது கூஃபிங்கள் இப்படி சொல்றாங்க. நஹுண்டா என்ன? முதலாவது என்னன்ட்டு நாங்க புரியணும். என்னண்டா நஹுன்றது வந்து பிறகு உருவானது தானே, சீபவை எல்லாம் பிறகுதானே வந்தாங்க, ரைட்? எதுக்கு உருவானது? அரபு மொழிய எப்படி அரபிகள் எங்கிருந்து எடுத்தாங்க நஹுவ? அரபிகள் எப்படி நபியோட காலத்துல முன்னால காலத்துலலாம் எப்படி பேசினாங்களோ அதுல இருந்து தான் எடுத்தாங்க. இந்த சில இடத்துல ரஃபு செய்யறாங்க, சில இடத்துல நஸ்பு செய்யறாங்க, ரைட்? அவ ஃபாயிலுக்கு ரஃபு செய்யற இடத்துக்கு நாங்க ஃபாயில் பேர் வைப்போம். நஸ்பு செய்யற இடத்துல அதுக்கு வந்து எல்லா நஸ்புக்கும் அல்ல மஃபூல் பிஹியா இருக்கிறது, இது மஃபூல் பிஹின்னு பேர். இது வந்து பிறகு என்ன செஞ்சது? உருவாக்கினது. இதை போட்டு நாங்க தலையை குழப்பி இதை படிச்சு என்ன செய்யறது? அவனுக்கு விளங்காம கொஞ்ச நாளையில இது கரைசல் ஆகிக்கன்னு சரி மதரசால இருந்தே என்ன செய்யற 60 பேர் ஓடிட்டு, ரைட்? அப்ப மதரசால மட்டும் இல்ல, முழு முஸ்லீம்களும் என்ன செய்யணும்? அரபு மொழியை படிக்கணும். அவங்க 2ஆம் மொழியாக சரளமாக என்ன செய்யணும்? அவங்க பேசணும். அதுக்கு நீங்க நஹுவும் தேவையில்லை, சர்ஃபும் தேவையில்லை. அரபு மொழியில சொற்களை தமிழ் மொழியில எப்படி நீங்க உங்களோட குழந்தைகளை பழக்கப்படுத்தினீங்களோ அப்படி பழக்கப்படுத்துங்க. நஹு 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 சருஃப் 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 சருஃப்ன்னு இருந்தா இன்னும் நாங்க பழைய நிலையில தான் என்ன செய்யணும்? இருக்க வேண்டி வரணும், ரைட்? அடுத்தது குழந்தைகளுக்கு நாங்க படிச்சு கொடுக்கறது வந்து நாங்க படிக்கிற புக் இல்ல, அவங்களோட தரத்துக்கு ஏற்றது தான் நாங்க படிச்சு கொடுக்கணும். அதுக்குதான் இப்ப அல்-அரபியத் பைன யதைக்லையும் வந்து அல்-அரபியத் பைன யதை அவுலாதினா என்ற ஒரு புத்தகம் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, உருவாக்கி இருக்கிறாங்க, சரியா? அப்ப அது வந்து என்ன ஒவ்வொருத்தரோட மனநிலையும் கல்வியில் அப்படித்தானே. எல்லாரும் பெரியவங்க படிக்கிற மாயா சின்னவங்க படிக்கிறது, அரபி படிக்கிற மாயா அஜமி படிக்கிறது, அரபி படிக்கிறதுக்கும் அஜமி படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப அரபியை நீங்க எடுத்துக்கொண்டா அவருக்கு அந்த ஹர்ஃப் எப்படி மொழியணும் தெரியும். சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து மொழிஞ்சிருக்கிறார் தானே. அந்த முஃப்ரதாவுக்குரிய மானா தெரியும், ரைட்? தர்கீபுக்குரிய 2-3 சொற்களை சேர்த்து வரக்கூடிய தர்கீபுக்குரிய மானா தெரியும். இது எல்லாமே யாருக்கு தெரியா? அந்த அரபி அல்ல அஜமிக்கு தெரியா. அப்ப நாங்க எவ்வளவு படிக்கணும்? அஸ்வாத் எடுத்துக்கொண்டா அஸ்வாத் தெரியும், முஃப்ரதா தெரியும், தர்கீப் தெரியும், அனாசிர் எல்லாம் தெரியும் அரபிக்கு தானே. அவன் பேசி பழகிக்கிறான். அடுத்தது மஹாராத் எடுத்தா இஸ்திமா, கேட்கும் பொழுது காதுல கேட்கும் பொழுது புரியும், இஸ்திமா புரியும், கலாம் புரியும்.
இந்த 5மே அவங்களுக்கு புரியும். ரைட்? எதுல பிரச்சனையா இருக்கும்? கிராத்திலையும் கிதாபா. அதுதான் ஸ்கூல்ல அவங்க படிக்கிறார், கிராவும் கிதாபும். ரைட்? இப்ப நாங்க அஜமி என்ன செய்யணும்? அவருக்கு எல்லா அம்சரும் படிக்கணும். முஃப்ரதா படிக்கணும், தர்கீப் படிக்கணும், தராக்கீப் அந்த சேர்ந்து வசனம் நடைய படிக்கணும். ரைட்? அஸ்வாத் படிக்கணும். இது ஒன்றுமே அரபி அஜமிட்டு இல்லை, அரபி அல்லாதவங்கள்ட்ட இல்லை. இஸ்திமா இல்ல, கலாம் இல்ல, கிரா இல்ல, கிதாபா இல்ல. இதை ஒன்றுமே இல்லை. மஹாராம் இல்ல, அனாசரும் இல்லை. அரபிட்ட ஏற்கனவே சின்ன வயசுல இருந்து அவங்கள்ட்ட இந்த 5 விஷயம் என்ன செய்யும் இருக்கும். கிராவும் மஹாராவும் தான் அவங்க மேலதிகமாக என்ன செய்யணும், கிராவும் கிதாபாவும் தான் படிக்கணும். ரைட்? சில பேர் என்ன செய்யறா, அரபு நாட்டுல உள்ள அதே சிலபஸை இங்க அரபி அல்லாதவங்களுக்கு போட்டுரு. சரி வருமா? அது அவங்களுக்கு உருவாக்கப்பட்டது. எனவே அரபி அல்லாதவர்களுக்கு தனியாக என்ன செஞ்சிருக்குது, சிலபஸ் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்ப அவங்களுக்குரியதான் அவங்களுக்கு என்ன செய்யணும், படிச்சு கொடுக்கணும். முதலாவது அவங்களுக்கு அந்த மஹாராக்களை அவங்கள்ட்ட உருவாக்கணும். ஏற்கனவே அரபிக்கு அந்த மஹாரா எல்லாம் இருக்குது, அந்த அனாசிர் எல்லாம் இருக்குது, இவன்ட்டு இல்லை. இல்லாத என்ன செய்யணும், முதலாவது அதுக்கேற்ற முறையில தான் இந்த நவீன சிலபஸ்கள் என்ன செய்து வடிவமைக்கப்பட்டிருக்குது. ரைட்? التراكيب النحوية التراكيب النحوية அப்ப நான் சொன்னோம் அனாசிர்ல அஸ்வாத், அதே மாதிரி முஃப்ரதாத், அடுத்தது கவாயித். கவாயித்ன்றதை நாங்கள் எப்படி படிக்கிறோம்டா தராக்கீபுன் நஹ்வியா. தராக்கீபண்டா என்னண்டா, தர்கீபண்டா ஒரு முஃப்ரதாண்டா ஒரு கலிமா தானே. தராக்கீபண்டா பல கலிமாக்கள் சேர்ந்து ஒரு தர்கீப், பல கலிமாக்கள் சேர்ந்து ஒரு வாக்கிய வசன அமைப்பு. ரைட்? இந்த வசன அமைப்பை நாங்கள் எப்படி படிக்கிறோம்? உதாரணமா மத்தா ஹதர்த மினல் யமன். முதலாவதே என்ன செய்யறது, எங்கட பழைய சிஸ்டத்துல மத்தா மத்தா இஸ்மு இஸ்திஃபாம் ظرف حضرت فعل ماضي ضميره فاعل من اليمن من حرف جر يمن مجرور متعلق حضرت. இதெல்லாம் யாருக்கு பிரயோசனம்? யாருக்காவது இது பிரயோசனம் அளிச்சிருக்குதா? பிரயோசனம் அளிக்கும், பிரயோசனம் இல்லை என்று இல்லை. அது ஒரு கட்டத்துக்கு தாண்டினத்துக்கு பிறகு ஆழமாக சிந்திக்கிறதுக்கு பிரயோசனம் அளிக்கும். முதலாவது நீ என்ன இந்த தர்கீபை இந்த கிதாப்லாம் அப்படி சொல்லி தர மாட்டாங்க ஆரம்பத்துல. புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தருவாங்க 2ஆம் கிதாப்ல, கொஞ்சம் 3ஆம் கிதாப். ஆனா இதுல முதலாவது என்ன சொல்லி தருவாங்க, மத்தா ஹதர்த மினல் யமன். இது தர்கீப். இதை திரும்ப திரும்ப சொல்லு, உன மூளையில பதியவை. இதே மாதிரி நீ நிறைய வசனங்கள் உன்னால என்ன செய்யலாம், உருவாக்கலாம். இதான் இதுல நாடப்படுது. இப்படியான ஒரு தர்கீப் வந்தா இப்படித்தான் நாங்க இதை கேட்கும் பொழுது இதைத்தான் புரிஞ்சுக்கொள்ளணும், இதைத்தான் இப்படித்தான் நாங்க பதில் சொல்லணும் என்றதை தான் நாங்க முதல்ல பதிய வைக்கணும். இதுல இது முபத்ததா, எது ஹபர், இது ஜும்லா ஃபியலியவா, இஸ்மியவா, இது ஹர்ஃபு ஜர்ரா, அதெல்லாம் முக்கியம். ரைட்? அதுல தேவையானது மட்டும் தேவையான நேரத்துல கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியதான், கொடுக்க வேண்டியதான். சரி, அதனாலதான் நாங்க இங்க தர்கீப் எப்படி படிக்கிறோம் வேண்டா மத்தா ஹதர்த மினல் யமன். இதான் தர்கீபு நஹ்வு. இங்க நஹ்வு தான் நாங்க படிக்கிறோம். எப்படி ஒரு அரபி அவன் மொழிய எப்படி படிச்சு இப்படித்தான் படிச்சான், அதான் அவனுக்கு அரபு பேசணும் தானே. இது மாதிரி வாக்கியங்களை கேட்டு கேட்டு காதுல கேட்டு அவனு பேச ஆரம்பிச்சான். நான் தமிழ் எப்படி படிச்சோம், வசனங்களை இப்படித்தான் படிச்சோம், அதை கேட்டு கேட்டு திரும்ப பேசணும் தானே. ரைட்? அப்ப எங்களுக்கு என்ன தேவைண்டா, இப்ப அவன் வந்தால் என்று நாங்க சொல்லக்கூடாது. ரைட்? ஏன்டா வந்தான் என்று தான் சொல்லணும் என்றது. அது நாங்க மேலதிகமா படிக்கிறோம். அதை நாங்க படிக்காமலே நாங்க சரியா அதை சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன் நாங்க கேட்டு சரியா சொல்றோம். அதே மாதிரிதான் அரபு மொழியும்ன்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்டா நான் நிறைய எவ்வளவுதான் சொன்னாலுமே நீங்க படிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னா சில பேர் என்ன யோசிக்காங்கன்ற, நான் எப்படி படிச்சு கொடுக்குறேன், எங்களுக்கு தர்கீப் தெரியா. ரைட்? நீங்க சொல்லி கொடுங்க, நீங்க சொல்றது அவங்க சொல்லட்டும். நான் கொஞ்சம் பேர் சில பேர் என்ன யோசிக்கிறாங்க, நாங்க இந்த முபத்ததா ஹபர் ஒருத்தருக்கும் தெரியாம இருக்குதே, இந்த மாதிரி சில பேர் யோசிக்கிறாங்க. அது தேவையில்லை. முபத்ததா ஹபர் தெரிஞ்சாதான் அரபு பேசலும். முபத்ததா ஹபர் தெரிஞ்சாதானே அரபு பேசுறது உங்களோட காதுல விளங்கும். எத்தனை அரபிக்கு முபத்ததா ஹபர் தெரியும்? சரி, அப்ப இதை திருப்பி நான் சொல்றது காரணம் என்ற, நாங்க அப்படித்தான் எங்கட நாட்டுல பழக்கப்பட்டிக்கிறோம். அந்த சைடுக்கு போகக்கூடாது. நாங்க இப்ப புதிய ஒரு சைடுக்கு வரணும், படிப்புல அரபு மொழியை பரப்புறத்துல. இல்லைண்டா அரபு மொழி தான் குற்றவாளி கொண்டு நிறுத்தப்படுது, சந்தேகப்படுத்தப்படுது, கஷ்டமான மொழின்னு சொல்லி. அது எங்கட செயலால. ரைட்? அரபு மொழி பரவாம இருக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யறோம், காரணமாக இருக்கக்கூடாது. இப்ப நாங்க இந்த தர்கீபு கொஞ்ச நேரம் படிப்போம். மத்தா ஹதர்த மினல் யமன். மத்தா ஹதர்த மினல் யமன். حضرت قبل 10 سنوات. قبل 10 سنوات. متى حضرت من اليمن؟
حضرت قبل 10 سنوات. طيب أعيدوا معي. متى حضرت من اليمن؟ متى حضرت من اليمن اليمن؟ حضرت قبل 10 سنوات. حضرت قبل 10 10 سنوات. متى حضرت من اليمن؟ متى حضرت من اليمن؟ حضرت قبل 10 سنوات. حضرت قبل 10 سنوات. طيب يا رواريان. فواز طيب فواز வேற யார் வரீங்க ஆண்கள் அவரோட? طيب அப்ப பெண்கள் நாங்க எடுப்போம். நஸ்ரீன் பானு வேற யாரு? நசீமா. உதாரணத்தை சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. متى حضرت من اليمن؟ حضرت قبل 10 سنوات. நீங்க கேளுங்க சிஸ்டர். متى حضرت من اليمن؟ இல்ல கீழே. متى حضرت من مالي؟ حضرت قبل 9 سنوات. بارك الله فيكم. نعم எப்படி மினல் மாலின்னு சொன்னாங்க, அது ரைட்டாங்க உஸ்தாத்? அப்படியே சொன்னா. நான் இங்க வேற வேலை ஒன்றுல இருந்தேன். மின் மாலி அல் மாலி மாலிக்கு அல் இல்ல. ரைட். அடுத்தது யார் வரீங்க? உமன் யுஜி. خيرونيسا خيرونيسا جوانا. متى حضرت من المالي؟ سوري، من مالي. حضرت قبل 9 سنوات. ஓகே, நீங்க கேளுங்கம்மா. متى حضرت من كينيا؟ كينيا. حضرت قبل 8 سنوات. نعم أحسنتما بارك الله فيكما. مالي أين تقع مالي؟ في أستراليا؟ أفريقيا. في أوروبا؟ أفريقيا. في أفريقيا. في أفريقيا. نعم. كينيا أين تقع كينيا؟ أفريقيا. في أفريقيا. نعم. إريتريا أيضا في أفريقيا. في قارة أفريقيا. إريتريا. نعم. السنغال أيضا أفريقيا. أيضا في أفريقيا. نعم. 9 سنوات، 8 سنوات، 7 سنوات، 6 سنوات. نعم. من أيضا؟ من يجيب؟ رمضان فاطمة. ومن معها؟ أم أحمد. شيرين. متى حضرت من كينيا؟ حضرت قبل 8 سنوات. متى حضرت من إريتريا؟ حضرت قبل 7 سنوات. نعم. ومن أم أحمد من معها؟ فيروز أستاذ. نعم فيروز. حضرت من إريتريا. حضرت قبل 7 سنوات. متى حضرت من السنغال؟ حضرت قبل 6 سنوات. نعم. أحسنتم بارك الله فيكم. ظافر وفواز الأول. ظافر وفواز.
متى حضرت من اليمن؟ حضرت قبل 10 سنوات. ரெண்டு பேர் சேர்ந்து sorry. லாஃபிர் இருக்கீங்களா? லாஃபிர் ரைட். ஆண்கள் யார் இருக்கீங்க? இப்ராஹிம். எல்லாம் அமைதியாயிட்டீங்க. சரி. நஜீபுல்லாவா பேச சொல்றீங்களா? சொல்லுங்க. ஆபீஸ்ல இருக்கீங்களா? சரி. ஹைர். ஃபவாஸ் பதர் நீங்களே சொல்லுங்க, ரெண்டையும் கேள்வியும் பதிலையும். متى حضرت من اليمن؟ حضرت قبل 10 سنوات. نعم. متى حضرت من اليمن؟ حضرت قبل 10 سنوات. அடுத்து சொல்லுங்க. متى حضرت من مالي؟ حضرت 9 سنوات. حضرت قبل 9 سنوات. قبل 9 سنوات. قبل 9 سنوات. قبل 8 سنوات. قبل 7 سنوات. قبل 6 سنوات. نعم. اوكي. نعم. طيب متى حضرت؟ متى حضرت ரைட். இதில் நாங்கள் சட்டம் படிக்கிறத விட இதை நம்ம சொல்லி பார்த்து பழகிறது வந்து எங்களுக்கு அதிகமாக என்ன செய்யும்? பயனளிக்கும். متى حضرت من اليمن؟ حضرت قبل 10 سنوات. قبل 10 سنوات. நிறைய பேர் இருப்பாங்க, இதுலயும் இருப்பாங்க சில நேரம். அவங்க வந்து மௌலவியா கோர்ஸ் செஞ்சிருப்பாங்க, ஆலிமா கோர்ஸ் செஞ்சிருப்பாங்க. இந்த ஆலிமா கோர்ஸ் தானே சொல்றாங்க, 1 வருஷம் ஆலிமா கோர்ஸ், 2 வருஷம் ஆலிமா கோர்ஸ். அந்த ஆலிமா கோர்ஸ்ல வந்து நீங்க என்ன ஒரு சீரால எத்தனை கிதாப் வாசிச்சிருக்கீங்க? 0. ஃபிக்குல எத்தனை கிதாப் வாசிச்சிருக்கீங்க? 60. உசூல் ஃபிக்குல எத்தனை கிதாப்? 3/4. இதான ஆலிமா கோர்ஸ். ஆலிமான்னு சொல்றதே பிள்ளையானது. மௌலவியானாலும் பரவாயில்ல, ஏதோ சரி. படிச்சவங்க அதை சொல்ல வரலன்னா, படிச்சவங்க இருப்பீங்க சில நேரம். ஆனா இல்ல, இப்ப யாருக்கு ஞாபகம் இருக்கு அந்த நஹுல? சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யும், உங்களுக்கு ஞாபகம் வரணும் தானே. அப்ப உங்களுக்கு அந்த நஹு பயனுள்ளதா இருந்ததா? யாராவது ஒரு அரபியை கண்டு நீங்க பேசிருக்கீங்களா? ஒரு அரபி பொம்பளையோட, ஒரு பெண்கள், நீங்க ஆலிமா படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு பேச்சு வருமா? வராது. ரைட். ஒரு எங்களுக்கு பாடம் எடுத்த ஒரு லெக்சர், அவர் சொன்னாரு, அந்த அல் அரபியத் பைன யதைக் இதுல உருவாக்கின அந்த இதுல அல் அரபியத்துல் ஜமீஅ்ல இருக்கக்கூடிய ஒருவர், அவர் என்ன சொன்னார்ல, ஒருத்தர், அவர் நாடு சொல்லல, நம்ம நாடு இந்த நாடா இருக்கலாம், யூனிவர்சிட்டிக்கு போய் அங்க படிச்சுட்டு வகுப்புக்கு போய்த்துட்டு வந்து அந்த மாணவர் என்ன சொல்லிக்காருன்னு, அவரோட நாட்டுல நிறைய நஹு எல்லாம் கரைச்சி குடிச்சிக்காரு. வந்து என்ன செய்யறாரு, அவர் அழுதிருக்கார் ரூம்ல வந்து. ஏன்டா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால பிரேசில்ல இருந்து வந்த ஒரு படியன், அவன் வந்து மாஹதுல அரபு மொழிய இந்த அரபியத் பைன யதைக் படிச்சுட்டு, அவன் வந்து அரபு எப்படி பேசுறான்டா, இவன் 7 வருஷம் படிச்சவனை விட அதிகமா என்ன செய்யறான், அரபு பேசுறான். இவர் வந்து 7 வருஷம் படிச்சு, அவன் 2 வருஷம் தான் அரபு படிச்சிருக்கான். ரைட். அதை நினைச்சு அந்த மாணவன் என்ன செய்யறான்டா, அழுகுறாரு. அவர் சொல்றாரு, அவர்கிட்ட அந்த மாணவன் சொல்லியிருக்காரு, எனக்கு அதை நினைச்சு கவலை, நான் 7 வருஷம் படிச்சு எனக்கு அவனை விட என்ன செய்யாம இருக்குது, பேச இயலாம இருக்குது. அவன் உஸ்தா சொல்றதை விளங்குற அளவுக்கு எனக்கு விளங்க இயலாம இருக்குது. காரணம் என்னன்னா, எங்களோட பழைய முறையில நாங்க படிச்சது, பழைய முறையில படிச்சதுதான் அதுக்குரிய காரணம். அவன் மாஹதுல படிச்சது என்ன, பிரேசிலிருந்து வந்தவர். அதுக்கு அரபு சூழல், அரபுல பேசுறது காதுல கேட்குது. ரைட். அரபுல படிச்சு கொடுக்கப்படுது, எந்த ஒரு துணை மொழியும் இல்லை. ரைட். எந்த ஒரு முதலாவது சரஃபை படிச்சு கொடுக்கல, மீசானும் இல்லை, அஜினாசும் இல்லை, சஞ்சாரியும் இல்லை. ரைட். ஆனா இப்ப எது பிரயோசனம் என்று பாருங்க. ரைட். இத மாதிரி நிறைய பேர், இது மாதிரி நிறைய இருக்குது.